ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் இப்போ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிராமிக்காக தன்னோட உயிரவே கொடுக்க துணிச்சிட்டாங்க நம்ம தீபா. ரம்யாவுடைய மாய வலையில் சிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தீபாவுக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ இப்போ வாங்க நாம் அந்த வீடியோக்கெலாம் போகலாம். கார்த்தி வந்துட்டு அம்மாவோட உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மொத்த குடும்பமும் அழுத்துக்கிட்டு இருக்காங்க கார்த்தியை. தீபாவால் தேத்தவே முடியலை. தீபாவுடைய மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. தீபா என்ன முடிவு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சித்தர் சொன்ன மாதிரி நம்ம உயிருக்கு என்ன ஆபத்து வந்தாலும் சரி நான் வந்துட்டு அத்தையை காப்பாற்றியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா எடுத்த விபரீத முடிவு தான் ரம்யாவுடைய மாய வலையில் சிக்கிட்டாங்க. ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாங்க தீபா. அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அத்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக என் உயிரை பணியம் வைக்க போகிறேன். இதில் என்ன வேணாலும் நடக்கலாம். நான் உயிரோட திரும்பி வராமல் கூட இருக்கலாம். அது பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னோடய உயிர் பிரிஞ்சது அப்படின்னா அதுக்கு காரணம் யாரும் கிடையாது, நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு அந்த ஒரு கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. கூடவே ரம்யாவும் போயிருக்காங்க. ரம்யா கையில் கயிறை கொடுத்துட்டு தீபா வந்துட்டு ஆற்றுல இறங்கிடுறாங்க. அந்த ஒரு விளக்கம் ஆனால் அம்மா படிச்சுட்டு தண்ணியில் அடிச்சுட்டு போயிடாமல் படிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. தண்ணி ரொம்ப வேகமாக வந்துக்கிட்டு இருக்குது. தீபா வந்து பார்த்திங்கன்னா தன்னால் நிற்க முடியலை. பட் இருந்தாலுமே வந்துட்டு நம்ம அத்தைக்காக கண்டிப்பாக நிற்கணும்னு நின்றுட்டுருக்காங்க. ரம்யா வந்துட்டு சரியான நேரம் பார்த்து கயத்தை நம்ம விட்டுறலாம், தீபாவுக்கும் சந்தேகம் வராது, அண்ட் நம்மளும் கார்த்தி கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். தீபா இப்படியே தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு தீபாவோட உடம்பு கூட யாருக்கும் கிடைக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் நம்ம ரம்யா நடிச்சிட்ருக்காங்க. அண்ட் ஃபைனலி என்ன நடக்குதுன்னா, இந்த வீடியோ பார்த்த கார்த்திக்கு பயங்கர அதிர்ச்சி. உடனே மீனாட்சியும் மைத்திலி என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன கார்த்திக் இது பைத்தியக்கரத்தனமாக இருக்குது, இவ்வளோ டாக்டர்ஸ் இருக்கும்போது தீபா ஏன் இப்படி முட்டாள்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கா? டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், பட் டவுட்டுன்னு தானே சொல்லியிருக்காங்க. தீபாவுடைய இந்த முடிவை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் கார்த்தி, சீக்கிரமாங்க நம்ம போயிட்டு தீபாவை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை காப்பாற்றுறதுக்காக அருணும் கார்த்தியும் ஓடி வராங்க. ஒரு பக்கம் தீபா தண்ணியில் நிற்க முடியலை. தீபா கஷ்டப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி தீபா எந்த கோவிலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா கோவிலையும் போய் தேடிடுறாரு. கடைசியாக தீபா இருக்கிற அந்த ஒரு கோவிலுக்கும் கார்த்தி தேடி ஓடி வந்துக்கிட்டு இருக்காரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க கார்த்தி தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.